இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்டிச் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஸோ அவுட்லைனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டிச். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் மேலே வந்து நீங்கள் ஒரு த்ரெட்டு மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் அப்படியே இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. நீடில் நம்பர் சைஸ் 5 ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க. போட்டுட்டு நீங்கள் பேக்லேருந்து கொண்டு வந்து பேக் ஸ்டிச் கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் கொடுத்த அந்த ஸ்டிச்சு அதுக்குள்ளே சென்டரில் இருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்து பேக் கொண்டு போகணும். அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அந்த ஃப்ரண்ட்டுக்கு வர்ற அந்த நீடில் வந்து இன்செர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த த்ரெட்டோட சென்டரில் கொடுக்கணும். ஓகேங்களா. பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி தெரியணும். பட் அது வந்து த்ரெட்டுக்குள்ளே கொடுக்கறதுனால ஓரளவு தான் தெரியும். ஆனால் இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு மாதிரியே இருக்கும், ஓரளவு செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் தான். ஸோ இது வந்து இந்த பேர்டில் வந்து நான் ஷேப்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஷேப்ஸ் வேணும், இதோடைய உங்களுக்கு பிக்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் இதே ஷேப்ஸில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை ஸ்டார்டிங் இடத்துலேருந்து எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து பேக்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை மேலே எடுத்து ஃப்ரண்ட்டில் கொடுத்த அந்த த்ரெட்டுக்கு சென்டரில் வந்து நீங்கள் நீடில் இன்செர்ட் பண்ணுறீங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்டிச் அப்படியே தான் வரும். பேக்லேருந்து எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இதே மாதிரியே தான் இது ஃபுல் ப்ராசஸுமே போகும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணிவிட்டு கர்வ் பாயிண்டில் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் சின்ன செயினாக கொடுங்க. அப்புறம் இதே கர்வ் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன செயினாக கொடுக்கணும். கொஞ்சம் லாங்காக இருக்கிற பக்கம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் லாங்காகவே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கர்வில் கொண்டு வந்து சின்ன சின்னதாக கொண்டு வந்து முடிக்கிறோம். கொஞ்சம் வந்து ஸ்டிக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டிக்கு வந்து எதுக்கு ஆகுது அப்படின்னா நம்ம த்ரெட்டு வந்து ஃபோர்ஸபிளாக எடுக்கக்கூடாது, மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக முடித்ததிலோட சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. ஓகேவா. கொஞ்சம் தள்ளி வந்து த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இது முடிச்சிட்டிங்களா. மறுபடியும் நாட் கொடுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வரக்கூடாது. அப்படியே கண்டினியூவாக நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்களோ அப்படியே கொண்டு வாங்க. ஓகேவா. இதுவும் வந்து அந்த கர்வில் அதுக்கப்புறம் அந்த ரெக்கையில் வந்து கொஞ்சம் பெண்டிங் பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச் பேக் ஸ்டிச்லாம் கொடுப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கர்வில் அந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் வரும்போது அங்கே அப்படி கொடுத்துக்கோங்க. மித்தபடி ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றது, அந்த கர்வ் பாயிண்ட்டாக வர்றது, ஒரே ஈவனாக வர்றத இடத்துலலாம் வந்து நீங்கள் நார்மலாகவே நம்மளோட ஸ்ப்ளிட் ஸ்டிச்சே கொடுத்துக்கோங்க. ஓகேவா. அந்த ரெக்கைக்குமே நான் வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து நீங்கள் அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அவுட்லைன் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா டார்க்காக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் கொடுக்கலாம். இது பேக் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வந்து ஃப்யூச்சரில் நிறைய ஸ்டிச்சஸ் வரும். பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன். ஸோ குரூப்பில் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து ஐக்கு வந்து உள்ள ஐயில் பிளாக் கலரில் ஐலென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ப்ரௌன் கலர்லேயே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சுற்றி அவுட்லைனுக்கு வந்து நான் பிளாக் கலரில் அதே ஸ்ப்ளிட் ஸ்டிச்சே தான் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த கர்வ் பாயிண்ட் வரும்போதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம அழகாக வந்து கொடுத்துட்டு அடுத்தது வந்து நோஸ்க்கு போவோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஆரி ஒர்க்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான். இல்லைனா இதுக்குன்னு நான் தனி வீடியோ கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக் ஸ்டிச் தான் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் பேக் ஸ்டிச் தான் நோஸ்க்கு கொடுத்தேன், ஸ்ப்ளிட் ஸ்டிச் கொடுக்கல. இப்போ வந்து ஹேண்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ளிட் தான் கொடுத்துருக்கேன். இப்போது அந்த நெகம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து நான் பேக் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பேக் ஸ்டிச் எப்படி போடணுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து 4th கிளாஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த பிளாக் கலர்லேயே வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் இருக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை பிரிச்சும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக 6 ஸ்டாண்ட்ஸுமே கொடுத்து தான் நான் போடுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ லீஃப் வந்து நான் கொடுக்குறேன். லீஃப்க்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்டிச் கொடுங்க. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து எடுக்கவே முடியாத அளவு அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடவே முடியாத இடம்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கிறனால நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து கம்ஃபர்டபுள் இல்லையோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் எல்லாமே அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. முக்கால்வாசி நீங்கள் உங்களுடைய ஷேப்ஸில் எந்த ஸ்டிச் நீங்கள் போடுறீங்களோ அதுதான் இருக்கணும். அங்கங்கே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் அந்த மரத்தோட கிளைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் அதே ஸ்ப்ளிட்டே தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. அந்த லீஃபுக்கெல்லாம் மட்டும் நான் சின்ன சின்ன லீஃப்க்கு பேக் ஸ்டிச் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.